ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் புரோகிராம் என ஏற்றுக்கொள்ளப்படும் விஞ்ஞானி யார்? பதில்: டாக்டர் விக்ரம் சராபாய். விளக்கம்: இஸ்ரோ நிறுவல் மற்றும் விண்வெளி கொள்கை வடிவமைப்பு. இந்தியாவில் புள்ளியியல் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பதில்: பி.சி. மஹாலனோபிஸ். விளக்கம்: இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் நிறுவனர். சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு 3 மாதத்தில் போடும் வீடியோவுக்கு தவறாமல் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணும் ஒரு நபருக்கு பரிசு கொடுக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் கருத்தை வரவேற்கிறேன். இந்தியாவில் வானிலை அறிவியலின் தந்தை யார்? பதில்: சர் கில்பர்ட் வாக்கர். விளக்கம்: இந்திய பருவமழை ஆய்வில் முக்கிய பங்கு. ஆரியபட்டா செயற்கைக்கோள் திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி யார்? பதில்: பேராசிரியர் யு.ஆர். ராவ். விளக்கம்: பின்னர் இஸ்ரோ தலைவர் யு.ஆர். ராவ் சேட்டலைட் சென்டர் அவரின் பெயரில். இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் நிர்வாக வடிவமைப்பாளர் யார்? பதில்: பேராசிரியர் சதீஷ் தவான். விளக்கம்: இஸ்ரோவை தொழில்முறை அமைப்பாக மாற்றியவர். இந்தியாவின் ராக்கெட் பெண் என்று அழைக்கப்படுபவர் யார்? பதில்: டாக்டர் டெஸ்ஸி தாமஸ். விளக்கம்: அக்னி 4, அக்னி 5 திட்டங்களின் தலைமை விஞ்ஞானி. மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுபவர் யார்? பதில்: டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம். விளக்கம்: அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணை திட்டங்களில் முக்கிய பங்கு. இந்திய அணு திட்டத்தின் தந்தை யார்? பதில்: டாக்டர் ஹோமி ஜே. பாபா. விளக்கம்: இந்திய அணுசக்தி ஆணையத்தின் முதல் தலைவர், பார்க் நிறுவனர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ எப்போது நிறுவப்பட்டது? பதில்: 1969 ஆகஸ்ட் 15. விளக்கம்: இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைப்பதற்காக இஸ்ரோ நிறுவப்பட்டது. இஸ்ரோவின் முதல் தலைவர் யார்? பதில்: டாக்டர் விக்ரம் சாராபாய். விளக்கம்: இவர் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? பதில்: ஆரியபட்டா. விளக்கம்: 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் 19 அன்று சோவியத் யூனியன் உதவியுடன் ஏவப்பட்டது. இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதல் மையம் எங்கு அமைந்துள்ளது? பதில்: தும்பா, திருவனந்தபுரம், கேரளா. விளக்கம்: இது சமவெளிக்கு அருகிலிருப்பதால் ராக்கெட் ஏவுதலுக்கு ஏற்ற இடமாகும். சதீஷ் தவான் விண்வெளி மையம் எங்கு உள்ளது? பதில்: ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேசம். விளக்கம்: இந்தியாவின் முக்கிய செயற்கைக்கோள் ஏவுதல் மையம் இதாகும். PSLV என்பதன் முழு பெயர் என்ன? பதில்: போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். விளக்கம்: துருவ வட்டப்பாதை செயற்கைக்கோள்களை ஏவ பயன்படுகிறது. GSLV என்பதன் முழு பெயர் என்ன? பதில்: ஜியோசிங்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். விளக்கம்: தொலைத்தொடர்பு மற்றும் வானிலை செயற்கைக்கோள்களை ஏவப்படுகிறது. சந்திரயான் 1 திட்டத்தின் முக்கிய கண்டுபிடிப்பு என்ன? பதில்: சந்திரனில் நீர் இருப்பது. விளக்கம்: இந்திய விண்வெளி வரலாற்றில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. சந்திரயான் 3 எப்போது வெற்றிகரமாக நிலவு தரையிறங்கியது? பதில்: 2023 ஆகஸ்ட் 23. விளக்கம்: நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இந்தியாவில் முதலில் செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்ட மையம் எது? பதில்: யு.ஆர். ராவ் சேட்டலைட் சென்டர், முன்பு ISA, பெங்களூரு. விளக்கம்: இந்தியாவின் அனைத்து உள்நாட்டு செயற்கைக்கோள்களும் முதலில் இங்கேயே வடிவமைக்கப்பட்டன. யு.ஆர். ராவ் ஆரியபட்டா திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி. PSLV ஒர்க்ஹார்ஸ் ஆஃப் இஸ்ரோ என அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? பதில்: அதிக வெற்றி விகிதம் மற்றும் பல்வேறு வகை செயற்கைக்கோள் ஏவுதல். விளக்கம்: PSLV 1994 முதல் தொடர்ந்து வெற்றிகரமாக செயற்பட்டு வருகிறது. ஒரே நேரத்தில் பல நாடுகளின் செயற்கைக்கோள்களை ஏவ முடியும். இந்தியா நிலவின் தென் துருவத்தை தேர்ந்தெடுத்ததற்கான அறிவியல் காரணம்? பதில்: நீர்ப்பனி இருப்பதற்கான அதிக வாய்ப்பு. விளக்கம்: தென் துருவத்தில் சூரிய ஒளி குறைவாக இருப்பதால் நீர்ப்பனி நிலைத்திருக்கும் சாத்தியம் அதிகம். இந்தியாவின் முதல் முழுமையான உள்நாட்டு கிரையோஜெனிக் என்ஜின் எந்த GSLV பயணத்தில் வெற்றி பெற்றது? பதில்: GSLV D5, 2014. விளக்கம்: இதுவே இந்தியாவின் டெக்னாலஜிக்கல் இண்டிபெண்டன்ஸ்க்கு அடையாளம். நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு? பதில்: இந்தியா. விளக்கம்:
23 ஆகஸ்ட் 2023 சந்திரயான் 3. மனித விண்வெளி பயணத்திற்கு பயன்படுத்தப்படும் இஸ்ரோ ராக்கெட். பதில் LV-M3 GSLV Mk3. விளக்கம் ககன்யான் திட்டத்திற்காக ஹியூமன் ரேட்டட். இஸ்ரோ பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ் கொள்கையின் பொருள். பதில் இராணுவ தாக்குதல் நோக்கமின்றி விண்வெளி பயன்பாடு. விளக்கம் கல்வி, தகவல் தொடர்பு, பேரிடர் மேலாண்மை முதலியன. ஆதித்யா L1 மற்றும் சந்திரயான் திட்டங்களுக்கு இடையிலான அடிப்படை அறிவியல் வேறுபாடு என்ன? பதில் ஆதித்யா L1 சூரியனை ஆய்வு செய்கிறது, சந்திரயான் நிலவை ஆய்வு செய்கிறது. விளக்கம் ஆதித்யா L1 சூரிய காற்று, காந்தப்புலம் போன்றவற்றை ஆய்வு செய்கிறது. சந்திரயான் நிலவின் புவியியல் வளங்களை ஆய்வு செய்கிறது. ராக்கெட் என்றால் என்ன? பதில் எரிபொருள் எரிந்து உருவாகும் தள்ளு விசையால் இயங்கும் வான்வெளி வாகனம். விளக்கம் நியூட்டனின் 3ஆம் விதி ஆக்ஷன் ரியாக்ஷன் அடிப்படையில் ராக்கெட் செயல்படுகிறது. ராக்கெட்டுகள் ஏன் பல நிலைகள் கொண்டவை? பதில் எடை குறைத்து செயல்திறன் அதிகரிக்க. விளக்கம் ஒவ்வொரு நிலை முடிந்ததும் அது பிரிக்கப்பட்டு விழுவதால் மீதமுள்ள ராக்கெட் எளிதாக உயர்கிறது. இந்தியாவின் முதல் ராக்கெட் எது? பதில் ரோஹிணி RH-75. விளக்கம் 1963இல் தும்பாவிலிருந்து தேவப்பட்டது. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் அழுத்துங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் வெளிப்படையாக கமெண்டில் பதிவு பண்ணுங்க. நன்றி.